ஹாப்பி டே. குளோபல் எக்கனாமில இப்போ ஒரு பெரிய மாற்றமே நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இந்தியன் ருப்பியோட மதிப்பு டாலருக்கு நிகரானது குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதே இன்னொரு பக்கம் ருப்பி குளோபல் ஸ்டாரா மாறிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது நம்ம மார்க்கெட்ல பார்க்கலாம். இப்ப ஒரு குட் நியூஸ் என்னன்னா ருப்பியோட குளோபல் ரீச். சுருக்கமா சொல்லணும்னா ருப்பி இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இந்தியாவுடைய பயன்பாடு சூப்பரா ஏறி இருக்கு. பிட்வீன் ஏப்ரல் அண்ட் நவம்பர் 2025ல ருப்பியோடைய இன்வாய்ஸ்டு இம்போர்ட்ஸ் 24.5% ஜம்ப் ஆயிருக்கு. எப்படி? ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமா தான். இப்போ ரஷ்யா, யுஏஇ, ஸ்ரீலங்கா மொத்தம் 22 கண்ட்ரிஸ் கூட நம்ம டாலர் இல்லாம நேரடியா ரூபாயிலே ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு ஹியூஜ் ஸ்டெப்னு தான் சொல்லணும் டுவர்ட்ஸ் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருப்பின்னு. ஆனா ஒரு சின்ன கவலை என்னன்னா டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 91.50க்கு மேல போயிடுச்சு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணத்தை மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்ல டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் இதுதான் முக்கிய காரணம். ஆனா இதுல ஒரு கேம் சேஞ்சர் இருக்கு. அது பிரிக்ஸ் கரன்சி. இது டாலரோட டாமினன்ஸ்க்கு செக் வைக்கிறது தான் பிரிக்ஸ். பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளோட பின்னால் புதுசா ஒரு பிரிக்ஸ் கரன்சி உருவாக்குறது பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 2026ல இந்தியா தலைமை தாங்குற பிரிக்ஸ் சமிட்ல டிஜிட்டல் கரன்சி மூலமா ட்ரேட் பண்றதுக்கான ரோட் மேப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதோட we don't need to worry about dollar prices anymore அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா கன்க்ளூஷன் என்னன்னா இந்தியா இப்போ டாலர் ட்ராப்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுது. இட்ஸ் a proud moment of இந்தியன் ருப்பி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்டா இண்டிகோவுடைய Q3 ரிசல்ட் எஸ்டர்டே கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 6.2% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23,472 crore கொடுத்திருக்காங்க. அதே நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 77.5% கம்மி ஆயிருக்கு. 550 crore தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் எபிடா ஆர் 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எபிடா மார்ஜின் பிளாட்டா தான் இருக்கு. 30% கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா 880 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி ஆயிருக்கு. 11.1%ல இருந்து 2.3% கம்மி ஆயிருக்கு. ஓவராலா இண்டிகோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. எஸ்டர்டே கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் எல்லாமே டவுன் ஆயிருந்தது. நம்ம இன்னும் அதை பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அகெயின் கோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 540 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,971. அதே 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 495 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,640 போயிட்டு இருக்கு. சில்வரும் பெர் கிலோகிராமுக்கு 15,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,40,000ல இப்ப போயிட்டு இருக்கு. சில்வர் பெர் கிராம் 15 rupees இன்க்ரீஸ் ஆகி 340ல போயிட்டு இருக்கு. இதோட எதிரொலியா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கும் அதோட நியூ 52 வீக் ஹைய தாண்டி இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களோட 52 வீக் ஹை 701 பெர் ஷேர். இன்னைக்கு நான் பார்க்கும்போது மேக்சிமமா 709.40 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஒரு ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும் ஹிந்துஸ்தான் ஜிங்க். பந்தன் பேங்கோட Q3 ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 52% டவுன் ஆயிருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 206 crore கொடுத்திருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4.5% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்க்கும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 5.9% கொடுத்திருக்காங்க. பிளாட்டா தான் இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. அதே கிராஸ் என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.3% கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பந்தன் பேங்க் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர் டு 5%ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயினா பந்தன் பேங்க் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கலனாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் இன்னைக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பந்தன் பேங்க்.
இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 16% கிராஷ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நேத்து நைட்ல இருந்து ஒரு செய்தி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஹச்ஜி இன்ஃப்ராவுடைய ஜெய்ப்பூர் மற்றும் குருகிராம் ஆபீஸ்ல சிபிஐ அண்ட் ஏசிசிபி ரைட் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸா இந்த ரைட் போயிருக்கு. பீகார்ல நடக்கிற ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் விஷயமா இவங்க ஒரு பிரைபரி அலிகேஷன்ல மாட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கம்பெனியோடைய டாப் மேனேஜ்மெண்ட் மேல சிபிஐ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த செய்தி வந்த உடனே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய பேனிக் தான். இதனால காலையில இருந்து மார்க்கெட்ல ஹச்ஜி இன்ஃப்ரா ஷேர்ஸ் பெரிய செல் ஆஃப்ல போயிட்டு இருக்கு. அவங்களோட 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 1334. அதுல இருந்து இப்ப 59% டிராப்ல தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 545 வரைக்கும் மேக்சிமமா டவுன் ஆயிருக்கு. கம்பெனி தரப்புல இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசாரணைக்கு முழுசா கோஆபரேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த கிளாரிபிகேஷன் இன்னும் சரியா கொடுக்கல. இதனால மார்க்கெட்ல தான் ஒரு அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இப்ப புதுசா வாங்கலாம்னு நினைச்சாலும் கொஞ்சம் காஷியஸா இருங்க. சிப்லா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட் வந்த உடனே ஷேரோட பிரைஸ் 5% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. எப்படி கொடுத்திருக்காங்க? ரெவன்யூ பாத்தீங்கன்னா இந்த குவார்டருக்கு 7075 crore கொடுத்திருக்காங்க. அதே போன வருஷம் இதே குவார்டர்ல 7073 crore கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல அதாவது போன குவார்டர்ல 7589 crore கொடுத்திருக்காங்க. அப்ப குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பயங்கரமா இறங்கி இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ற போது பிளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் இந்த குவார்டர்ல 676 crore கொடுத்திருக்காங்க. இதே போன வருஷம் இதே குவார்டர்ல 1571 crore கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்ல கம்பேர் பண்ணி பார்த்தா 1351 crore கொடுத்திருக்காங்க லாஸ்ட் குவார்டர். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் டவுன்ல கொடுத்திருக்காங்க நெட் ப்ராஃபிட். அந்த லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் போதும் டவுன் ஆயிருக்கு. ஓவராலா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 57% டவுன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 50% டவுன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட். அடுத்தது எபிடா மார்ஜின் பார்த்தாலும் டவுன் ஆயிருக்கு. இந்த தடவை 17.7% தான் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் இதே குவார்டர்ல 28.1% கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் குவார்டர்ல 25% கொடுத்திருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப எபிடா மார்ஜின் டவுன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல சிப்லா. மெயினா சிப்லாவுடைய ரிசல்ட் கம்மியானதுக்கு மெயின் ரீசன் புதுசா லேபர் கோடுன்னு கம்பெனி அதுக்கு சுமார் 276 கோடி கூடுதல் செலவு செஞ்சிருக்காங்க. இது டைரக்டா அவங்களோட ப்ராஃபிட்டையே நேரடியா பாதிச்சிருக்கு. செகண்டா யூஎஸ் பிசினஸ் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அவங்களுடைய முக்கிய மருந்தான ஜிரிவ் லிமிட்ற விற்பனை குறைஞ்சிருக்கு. இதனால அங்கிருந்து கிடைக்கும் வருவாய் 233 மில்லியன் டாலர்ல இருந்து 167 மில்லியன் டாலரா சரிவடைஞ்சிருக்கு. இதனாலதான் மார்ஜினும் கம்மியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெகுலேட்டரி இஷ்யூஸ் போயிருக்கு. சிப்லாவின் முக்கிய கூட்டாளியான ஃபார்மத்தான் நிறுவனத்துல யுஎஸ் FDA சில குறைபாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் மெயின் ரீசன் இந்த குவார்டர்ல சிப்லா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்றதுக்கு. டான்லா எஸ்டர்டே Q3 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸ்ல 12.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1121 crore கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா 1100 crore கிராஸ் பண்ணிருக்கு இவங்களோட ரெவென்யூ. இது ஒரு மெயின் ரீசன் இன்னைக்கு மார்க்கெட்ல டான்லா இன்க்ரீஸ் ஆனதுக்கு. நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 190.5 crore கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 16.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 15 பேசிஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 17% கொடுத்திருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இவங்களுடைய ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் wisely.aன்ற ஒரு தொழில்நுட்பத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. வெறும் SMS கம்பெனியா இல்லாம இப்போ ஒரு பெரிய ஏஐ நேட்டிவ் கம்பெனியா மாறி இருக்காங்க. இவங்களுடைய லாபம் பாத்தீங்கன்னா 131 கோடி. ஆனா இவங்க கையில இருக்கும் பணம் இப்போ 137 கோடி. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸையும் தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இது ஒரு மெயின் ரீசன்.
தொடர்ந்து 2வது ஆண்டா கூகுள் growth பார்ட்னர் ஆஃப் த இயர்ன்ற விருதையும் இவங்க வென்றிருக்காங்க. இவர்களுடைய டாப் 20 வாடிக்கையாளர்கள்ல 12 பேர் பல ஆண்டுகளா இவங்களுடைய இன்னும் வாடிக்கையாளரா இருக்காங்க. ஸோ கஸ்டமரோட ரீடென்ஷன் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. அண்ட் தென் S&P குளோபல் ESG தரவரிசையில உலகிலேயே தங்களோட துறையில முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க டான்லா. இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவங்கள திரும்பி பார்க்க வைக்கிற மாரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு டான்லா பிளாட்ஃபார்ம் மோர் தென் 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ.